பெரும்பாலும் சினிமான்னு எடுத்துக்கிட்டா ஹீரோஸ் தான் வெயிட் கெயின் பண்றது, வெயிட் லாஸ் பண்றது, மாறு வேஷத்துல நடிக்கிறது, இப்படி பல பேர் பல பண்ணி பார்த்துருப்போம். ஆனா ஹீரோஸ்க்கு ஈக்குவலா ஹீரோயின்ஸும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காங்களான்ட்டு வீடியோவோட லாஸ்ட்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. யார் யார் அந்த நடிகைகள், என்னென்ன ரிஸ்க்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் முதல் தடவையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் இடத்துல இருக்கிறது ஆக்ட்ரஸ் பூஜா உமாசங்கர். பொதுவாகவே நடிகர்களுக்கு ஒரு நல்ல ரோல் நடித்து அவங்க மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிக்கணும்ட்டு எப்பயுமே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்த பூஜாவுக்கு இயக்குனர் பாலா நான் கடவுள் படம் மூலமாக ஒரு நல்ல தீனியை போட்டிருக்காருன்னே சொல்லணும். தமிழ், சிங்களம், மலையாளம் இப்படி 3 லாங்குவேஜ் சினிமாஸ்லேயும் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க பூஜா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2003 ரிலீஸ் ஆன ஜேஜேல நடிகர் மாதவன் கூட நடிச்சிருப்பாங்க. இது முதல் படமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து அட்டகாசம், உள்ளம் கேட்குமே போன்ற படங்கள் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதன் பிறகு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அது பெருசாக பேசப்படலை. 2009 பாலா டைரக்ட் பண்ண படம் தான் நான் கடவுள். இந்த படத்தில் அம்சவல்லி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, பூஜாவுக்கு இதில் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணாக நடிச்சிருக்க கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. கண்ணு தெரியாமல் இருக்க பூஜா 2 கண்ணுலையும் ஒயிட் லென்ஸ் போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த லென்ஸை ஒரு நாள் போட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பேக்கப் சொல்கிற வரைக்கும் அதை கழட்டவே மாட்டாங்களாம். எனக்கு முன்னாடி யார் இருக்கா, என்ன நடக்குது, நான் எப்படி நடிக்கிறேன்னு எதுவுமே தெரியாது, என்னால் எப்படி நடிச்சிருக்கேன்னு மானிட்டரில் கூட பார்க்க முடியாதுன்னு பூஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. படத்தில் பூஜா மலை மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீனில் டைரக்டர் பாலா டைரக்ஷனுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு கைட் பண்ணியிருப்பாரு. அவரோட வாய்ஸை வச்சு மட்டுமே பூஜா அந்த ரோலை நடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸ் சீனில் பூஜா ஃபேஸில் அடிபட்டு இருக்க மாதிரி மேக்கப் போட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கின் மேக்கப் தொடர்ந்து 3 நாள் போட்டதுனால பூஜாவோட ஸ்கின் பேர்ன் ஆகி அதுலேருந்து சீல் கூட வந்திருக்கு. அப்போ கூட பூஜா நடிக்கிறதை நிறுத்தாம அந்த சீன் நடிச்சிருக்காங்க. படத்தில் வர அம்சவல்லி கேரக்டர் அப்படியே ரியலாக கொண்டு வந்திருக்காங்க பூஜா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தோம், படம் முடிஞ்சு டப்பிங் பண்ணும்போது பூஜாவுக்கு கண்ணு வலி தாங்க முடியாமல் இருந்திருக்கு. டப்பிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கண்ணாடி கூட போட்டுருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலன் தர விதமாக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், விஜய் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்கியிருந்தாங்க. இயக்குனர் பாலா கிட்ட இருந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு பேர் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு பல நடிகர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பூஜா அவங்க ரோலை 100% பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு பாலா இன்டர்வியூ ஒன்றில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தை பார்த்துட்டு உடனே பூஜாவை கூப்பிட்டு பாராட்டியும் இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்க இருக்க ஆக்ட்ரஸ் அனுஷ்கா. தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க தான் அனுஷ்கா. 2006 ரிலீஸ் ஆன 2 படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படத்தில் வர மொபைல சாங் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே கோலிவுட்டோட டாப் ஹீரோஸான விஜய், அஜித், ரஜினி கூட தான் இருந்துச்சு. என்னதான் டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிருந்தாலும் அனுஷ்காவோட கேரக்டர் பற்றி பெருசாக பேசப்படவே இல்லை. 2015 தமிழ் மற்றும் தெலுங்குல ரிலீஸ் ஆன இஞ்சி இடுப்பழகி படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்தில் அனுஷ்காக்கு ஜோடியா ஆர்யா நடிச்சிருப்பாரு. நேச்சுரலுக்கு எதிராக ஆர்டிஃபிஷியலான முறையில் ஒல்லியாகணும், உடம்பை குறைக்கணும்ட்டு உடம்பை வீணாக்கிறத விட குண்டா இருக்கிறது தப்பு இல்லை, இதுதான் இந்த படத்தோட தீம். இதுக்காக அனுஷ்கா வெயிட் போட வேண்டி இருந்துச்சு. முதல்ல 10 கிலோ வெயிட் போட்ட அனுஷ்கா கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணுன்றதுக்காக இன்னும் 10 கிலோ ஏற்றி குண்டாகி படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்துட்டு பல பெண்கள் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. ஒரு படத்துக்காக 20 கிலோ வெயிட் போட்டுட்டு நடிக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை, ஏன்னா அது அவங்க கரியரையை கூட பாதிக்கும். அப்படி அனுஷ்கா வாழ்க்கையில தான் நடந்துச்சு. படத்துக்காக 20 கிலோ வெயிட் போட்ட அனுஷ்காவால் உடனே அந்த வெயிட்டை குறைக்க முடியலை. இதுக்கு சில மாசங்கள் ஆச்சு. இதனால அனுஷ்கா நல்ல நல்ல ரோலை கூட மிஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனாலும் விடாமல் ட்ரை பண்ணி 2015 ரிலீஸ் ஆன பாகுபலி படத்தில் எல்லாரும் வியக்கிற அளவுக்கு வெயிட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 3வது பார்க்க போகிறவங்க தான் கங்கனா ரணாவத். பாலிவுட்டில் பிஸியான ஆக்ட்ரஸாக வளம் வந்துட்டு இருக்கவங்க கங்கனா ரணாவத். தமிழில் தாம் தூம் படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு பாலிவுட் படங்களில் மட்டுமே அதிகமாக நடித்து வந்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் ஆட்டங்கானம் வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் தலைவி. மறைந்த முன்னாள் முதல் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை வச்சு படமாக எடுக்கப்பட்டதான் இந்த மூவி. இந்த மூவியில் ஜெயலலிதா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்காக 20 கிலோ வெயிட் ஏற்றி நடிச்சிருப்பாங்க.
படத்துல பார்க்க ஜெயலலிதா மாதிரியே லுக் இருக்கணுன்றதுக்காக கங்கனா எதை பத்தியும் யோசிக்காம இவ்வளோ வெயிட் போட்டு நடிச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஏறிய எடைய சில மாசத்திலே குறைச்சி எல்லாரையும் ஷாக் ஆக்கிட்டாங்க. அதுக்காக கங்கனா அவங்களோட டயட்டை கம்ப்ளீட்டா மாத்தியிருக்காங்க. எப்பயுமே விடிய காலையில எழுந்திருக்க பழக்கம் கங்கனாவுக்கு இருந்திருக்கு. எழுந்ததும் யோகா பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வந்திருக்காங்க. வெஜிடேரியனான கங்கனா கடுமையான டயட் மூலமா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்துல 5 நாள் ஜிம்முக்கு போவாங்களாம். உடம்ப குறைக்க ரொம்பவே கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் கங்கனா பண்ணியிருக்காங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்ததா பார்க்க போறவங்க தான் கீர்த்தி சுரேஷ். குழந்தை நட்சத்திரமா நடிக்க தொடங்கி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் கால் பதிச்சு வந்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ். நடிகர் திலகம் சிவாஜி, இளைய திலகம் பிரபுவோட பயணமான விக்ரம் பிரபு கூட இணைந்து இவங்க நடித்த முதல் வந்த படம் தான் இது என்ன மாயம். இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி முருகன், பைரவா, சர்க்கார், அண்ணாத்த போன்ற பல படங்களை நடித்து அசத்தி இருப்பாங்க. கீர்த்தியை நடிப்பின் உச்சத்துக்கு கொண்டு போன படம்னா அது 2018 ரிலீஸ் ஆன மகாநதி படம் தான். நாக் அஸ்வின் டைரக்ஷனில் உருவான இந்த படத்தில் துல்கர் சல்மான், சமந்தா, விஜய் தேவர்கொண்டான்னு எக்கச்சக்க ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. நடிகை சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்துல சாவித்ரி ரோல ஆக்ட்ரஸ் கீர்த்தி தான் நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் நடிக்க முடியாதுன்னு சொன்ன கீர்த்தி பிறகு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வற்புறுத்தலால இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டருக்காக கீர்த்தி 20 கிலோ வெயிட் கெயின் பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்க மேல நம்பிக்கை இருந்ததுனால ஒத்துக்காம இருந்திருக்காங்க. பின்னர் படத்துக்கு கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ண இவ்வளோ வெயிட்டை கெயின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணதில் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் படம் வெளியானதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் பெருசாக பேசப்பட்டுச்சு. படத்தில் நிஜமாவே சாவித்ரி அம்மாவை கண்ணில் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க கீர்த்தி. இந்த நடிப்புக்காக சிறந்த நாயகிக்கான நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. அவார்ட்லாம் வாங்கியிருந்தாலும் கூட அதிகமாக வெயிட் போட்டதுனால நெட்டிசன்ஸ் கீர்த்தியை பலவிதமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து கூட மனம் தளராத கீர்த்தி கடின உழைப்பை போட்டு விமர்சனம் எல்லாத்தையும் தவிடுபொடியாக ஆக்கியிருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ சுலபமாக நடக்கலை. அதுக்காக பல நாள் கீர்த்தி போராடி இருக்காங்க. உடல் எடையை குறைக்க டயட் ரொம்ப முக்கியம்தான்னாலும் அது கூட சில ஒர்க் அவுட்ஸும் செய்கிறது ரொம்ப முக்கியம். கீர்த்தியோட வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது எக்ஸசைஸ்னா அது கார்டியோ எக்ஸசைஸ் தான். அதிக அளவு வெயிட் குறைக்க இந்த எக்ஸசைஸ் உதவி இருக்கு. தினமும் அரை மணி நேரம் கார்டியோ, 20 நிமிஷம் ஜாகிங், 10 நிமிஷம் சைக்கிளிங்னு தீவிரமாக ஒர்க் அவுட் செஞ்சு அவங்க பழைய நிலைமைக்கு வந்து இருந்தாங்க. அதன் பிறகு 2024 அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் டைரக்ஷனில் ஆக்டர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான படம் தான் சைரன். இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிகை கீர்த்தி நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் உடல் எடையை குறைச்சி ஸ்லிம்மாக மாறி இருந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் சைரன் படத்துக்காக மறுபடியும் 5 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணி நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் கிடைச்ச கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிட்டு வந்த கீர்த்தி இப்போ ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே தன்னை தயார்படுத்திட்டு வராங்க. இது கீர்த்தியோட ஃபேன்ஸ் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்லணும். இந்த லிஸ்ட்ல நாம் 5ஆவதா பார்க்க போற ஆக்ட்ரஸ் வித்யா பாலன். நடிகை வித்யா பாலன் பாலிவுட் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் அமைச்சு அதில் டிராவல் பண்ணிட்டு வர ஒரு ப்ராப்ளம். சும்மா லவ் சீன்ஸ், பாட்டு, 2 டான்ஸு, 3 ரொமான்ஸ் சீன் அப்படின்னு நடிச்சுட்டு போற படத்தை ஒதுக்கிட்டு நம்ம ஒரு படம் நடிச்சா அதனால ஒரு தாக்கம் வரும்னு யோசிக்கிற நடிகை வித்யா பாலன். எல்லா பாலிவுட் ஆக்டர்ஸ்க்கும் தமிழ் தெரியாதுன்னு பொதுவாக ஒரு புத்தி இருக்கும். ஆனா இவங்க பேசுற தமிழுக்கு ஒரு பெரும் ரசிகர் படையே இருக்குன்னே சொல்லலாம். 2003 ரிலீஸ் ஆன பாலோ தேக்கோ அப்படின்ற வங்காள படத்தின் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சவங்க தான் வித்யா பாலன். பிறகு ஹிந்தி மூவியான பிரணீதா அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க. 2005 வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது மட்டும் இல்லாம ஃபிலிம்ஃபேரோடைய பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ்க்கான அவார்டையும் வாங்கியிருக்கு. இதை தொடர்ந்து லகே ரஹோ, முன்னா பாய், ஹே பேபி, பூல் பூலையா, பாவு போன்ற பாலிவுட் படங்களை நடிச்சு பாலிவுட்ல இப்போ தனக்குன்னு ஒரு பாவனி அமைச்சு ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸா வளம் வந்துகிட்டு இருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷன்ல அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் ஜோடி நடிச்ச படம் தான் குரு. 2007 ரிலீஸ் ஆன இந்த படம் பிளாக் பஸ்டர். இந்த படத்துல நடிகை வித்யா பாலன் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படின்ற டிசீஸால பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணை நடிச்சிருப்பாங்க. லீட் ரோலா இல்லைனாலும் தனக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பரா பண்ணி அசத்தி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்ல ஹெச்னோ டைரக்ஷன்ல அஜித்குமார் ஜோடியா மேற்கொண்ட பழைய படத்துல நடிச்சிருப்பாங்க. இன்னும் பல படங்களும் நடிச்சு இருந்தாலும் 2011 ரிலீஸ் ஆன தி டர்ட்டி பிக்சர் படம் வித்யா பாலனுக்கு ஒரு மைல்கல்லா அமைஞ்சது. கிளாமர் விஷயத்துக்கு பெயர் போன சில்க் ஸ்மிதா மற்றும் அவங்களோட சமகாலத்தவர்களான டிஸ்கோ சாந்தி போன்ற பலரோட வாழ்க்கை வரலாறு அடிப்படையா வச்சு எடுத்த படம் தான் இந்த தி டர்ட்டி பிக்சர். ஆக்டர் சில்க் ஸ்மிதா மாதிரியே ஸ்கிரீன்ல தெரியணுன்றதுக்காக வித்யா பாலன் 12 கிலோ வெயிட் போட்டு நடிச்சிருந்தாங்க. ஸ்லிம்மா குறைஞ்ச மேக்கப் போட்டு நேச்சுரலான ஆக்டிங் மூலமா பல படங்களை கைவசப்படுத்தின பாலனால இந்த படம் முடிஞ்சதும் வெயிட் லூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு.
இது மட்டும் இல்ல, நடிகை சில்க் ஸ்மிதா அதிகமா ஆல்கஹால் மற்றும் புகைப்பிடிப்பவரா இருந்ததுனால இந்த படத்துக்கு அவங்க வேஷத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு அதிகமா ஸ்மோக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. சில சமயங்கள்ல ஷூட்டிங்க்கு முன்னாடியே கதாபாத்திரத்துல நடிக்க தொடர்ச்சியா 10 சிகரெட் வரைக்கும் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. இதனால பெரிய தலைவலி வந்ததாகவும் உடல்நிலை ரொம்ப மோசமா போயிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சதும் இம்மிடியட்டா ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது இருந்தாலும் அவங்க போட்ட வெயிட்டை குறைக்க பல ஒர்க் அவுட்ஸ், டயட்ஸ், யோகா என்ன பண்ணாலும் வித்யா பாலனால வெயிட் லாஸ் பண்ணவே முடியல. ரீசெண்டா பேசின இன்டர்வியூஸ்ல ஒல்லியா மாறிட்டீங்க, என்ன டயட்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வித்யா பாலன் கேட்ட பிறகு தனக்கு மசில் இன்ஃப்ளமேஷன் இருந்ததாகவும் அதனாலதான் வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. படத்தில் வர கேரக்டருக்காக நடிகைகள் எவ்வளவோ மெனக்கட்டும் கஷ்டப்பட்டு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணி எப்படி மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாருன்னு, எந்த ஹீரோயின் ரிஸ்க் எடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.